தின்றதுக்கு மட்டும் வந்துருவான். வெக்கம் மானம் ரோஷம் எதுவும் இல்ல. சனிய சீக்கிரமா செத்துருந்தா காரியத்துக்கு கறி சோறு தின்னு இருக்கலாம். பிரியாணி கமான் சீக்கிரம் ஒரு ஆம்லெட் போட்டுக்கோ. என் அன்பு சின்ன ஜோஷ் புழிஞ்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. போய் நீயே குடிச்சுக்கோ. போட்டுக்கோ புழிஞ்சுக்கோ குடிச்சுக்கோ. இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்னாச்சு? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுதா? இந்த எதுக்குமா எல்லாரும் என் மேல கடுப்புல இருக்காங்க? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்? இப்படி ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வம்பு இழுத்து என் மானம் போகுது. உங்களுக்கு மானம் மட்டும் தான் போகுது அத்தை. எங்க வீட்டுக்காரங்களுக்கு தலை தூக்கி நடக்க முடியல இவர் பண்ற வேலையால. 8 கழுத வயசாகுதுல உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ என் செல்ல அண்ணி 10 வருஷமா இதே திட்டம் தான் வாங்குறேன். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. போய் யோசிங்க. வெக்கம் இல்ல உனக்கு? இப்படி சொர்ணையா இல்லாம சோறு திங்கிற? உன் அண்ணனுங்களை பாரு, அவனுங்கள மாதிரி கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செய்யலாம்ல நீ. ஆகாஷ் வேலைக்கு போட்டா அப்புறம் உங்களை எல்லாம் யார் பாத்துக்கிறது? அவன் யாரா எங்களை பாத்துக்கிறதுக்கு? முதல்ல அவனை பாத்துக்க சொல்லு. இதெல்லாம் சரியா வராத. உன்ன வீட்ல இவர் இருக்கணும் இல்ல நாங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். ஐயோ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கல்யாணமா? இந்த ஊரை சுத்தி எந்த கேன பையன் எனக்கு பொண்ணு கொடுக்க கியூல நிக்கிறான்? ஏன் தர மாட்டாங்க? எங்க ஊர்ல நான் ஒரு பொண்ணு பாத்துருக்கேன். பாக்க பிலிம் ஸ்டார் மாதிரி இருப்பா. உண்மையை சொல்லுங்க, பிலிம் ஸ்டாரா? அதுவும் உங்க ஊர்லயா? அப்ப மேட்ச் ஃபிக்ஸா? ஒழுங்கா எங்க எல்லாரும் கூட வந்து அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு சொல்லிடுங்க. உங்க முகருக்கு வெக்கப்படுறதுல செட் ஆகல. ஓவர் ஆக்டிங் பண்ணாம ஒழுங்கா அந்த பொண்ணு முகத்தை பாருங்க. குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கு. சின்ன நீங்க கொடுத்த பில்டப்புக்கு பொண்ணு உங்களை மாதிரியே மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சூப்பரா இருக்கு. பொண்ணு கிட்ட பையனுக்கு ஏதாவது பேசணுங்களா? அதெல்லாம் தேவையில்ல. எங்க மாப்பிளைக்கு பொண்ணு டபுள் ஓகே. எனக்கு ஒரு நிமிஷம் பேச. என்ன இவ்வளவு போட்டோ மாட்டிருக்கீங்க? எங்க ஃபேமிலி போட்டோஸ். இந்த ஜட்டி இல்லாம நிக்கிற குழந்தை நீங்க தானே? இப்போ நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு ஐ நோ வெரி வெல். வர வழியில அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஏதோ நாகதோஷம் இருக்குன்னு. யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு லைஃப் தரேன். ஆமா, நீ யாரா எனக்கு லைஃப் தரதுக்கு? எனக்கு நாகதோஷம் இல்ல, கிரியேட்டிவ் தோஷம். கிரியேட்டிவ் வாட் இல்ல, இது ஆக்சுவலா பார்த்தனா சுயம்பர மாதிரி. உனக்கு கிடைச்சது முட்டை. முட்டையா? ஏன் ஒய்? உன் போட்டோ எப்போது பேப்பர்ல வந்திருக்கா? பேப்பர்? நோ 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 நோ. அப்போ எப்போது டிவிலயாவது வந்திருக்கியா? டிவி ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்கணும்னா பேப்பர்லயும் டிவிலயும் வரணுமா? என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை மனசுல இருந்தா வந்தே ஆகணும். இவ்ளோ அழகும் இவ்ளோ ஆஸ்தியும் இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஃபேமஸான ஆளா இருக்கணும், செலிபிரிட்டியா இருக்கணும். ஊர்ல கேட்டு பாருங்க, நான் கூட ஃபேமஸ் தான். எனக்கு தேவை ஊர்ல ஃபேமஸ் இல்ல, உலகம் பூரா ஃபேமஸா இருக்கும். நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு வெளியில போகும்போது மக்கள் ஆட்டோகிராஃப்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் முட்டி மோதிக்கணும். அதை விட்டுட்டு மாசத்துல 31 நாளும் ஏதாவது மொக்கையான வேலையை செஞ்சுக்கிட்டு 1ஆம் தேதியான சேலரிய வாங்கிக்கிட்டு ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பைக்ல போறது. இந்த மாதிரி விடிய மூஞ்சுங்க கூட குடும்பம் நடத்த என்னால முடியாது. ஒழுங்கா வேற பொண்ணை பாத்துக்கோ. கொய்யால சொன்னாலும் உன்ன மாதிரி பிடாரிய கட்டிக்க மாட்டேன்டி. இந்த பக்கம் வா. இங்க நம்ம 2 பேரும் பேசினத வெளியில போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, நாகதோஷம் இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு பூச்சி மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். பெண்களுக்கான வன்கொடுமைன்னு சொல்லி உனத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. அக்கார்டிங் டு மை நாலேஜ் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் உள்ள வைக்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தானே? ஆனா பொண்ணு கேஸ் கொடுத்தா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதை மட்டும்தான் பாப்பாங்க. போதும், எனக்கு கல்யாணம் வேணாம். வீடு போங்குது, ஊரு துரத்திருச்சு. அட்லீஸ்ட் அந்த ஃபிகராவது ஓகே பண்ணனும் பார்த்தா அதுவும் இல்ல. இனிமே நீ வாழணுமாடா? ஏண்டா நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, அப்புறம் ஏண்டா வெந்து போன குண்டியில வேலை பாத்துறீங்க? அப்பா எடுத்துக்காத மச்சி, பொண்ணு பார்க்க போன இடத்துல இப்படி ஒருத்தன் அவமானப்பட்டதை நான் கேள்விப்பட்டதே இல்ல. சாதாரண அவமானம் இல்லடா, நாராசமான ஒரு ஃபிகர் நயன்தாரா ரேஞ்சுக்கு போய் நான் ஃபேமஸா இல்லங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆகணும், உடனே நான் ஃபேமஸ் ஆகணும். அட பண்ணாட பரதேசி, அதுக்கு தான் சொன்ன பிராண்ட மாத்தாதுன்னு. இப்ப பாத்தியா கண்ணா பண்ணான்னு உளறிட்டு இருக்கான். நான் ஒண்ணு கண்ணா பின்னான்னு உளரலடா, கன்ஃபார்ம் பண்ணி உளறேன்.
ஒருவேளை நாம செத்தா கூட நம்மள பத்தி கூகுள்ல 4 பேஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும். டிவிலயும் பேப்பர்லயும் எவன் நியூஸையும் நாம படிக்க கூடாது. நாமளே நியூஸ் ஆகி ஃபேமஸ் ஆயிடும். எப்படி நம்ம நியூஸ்ல வந்து ஃபேமஸ் ஆக முடியும்? கஷ்டப்பட்டாக முடியும். இந்த காலத்துல கஷ்டப்பட்டா மேலோகத்துக்கு என்ன போல மேல எல்லாம் வர முடியாது. அதுக்கு தாண்டா இந்த அறிவை கொடுத்திருக்கான். இத கரெக்டா யூஸ் பண்ணா உலகமே நம்ம கையில. ஐயோ அம்மா, இவன் கூட இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நேரத்துக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா சோறு போடுவாங்க. ஏய் ஃபேமஸ் ஆவறது சரக்கு அடிச்சு கொத்து விடுற மாதிரி இல்ல. ஏன்டா இல்ல? பார்த்தல, அந்த சின்ன பாட்டிலே இவ்ளோ பெரிய தண்ணி அதிர வைக்க முடியும்னா 6 அடி இருக்கிற எண்ணால இந்த நாட்டையே அதிர வைக்க முடியாது. என்னது சித்தப்பா காலங்கத்தாலே எந்திரிச்சிட்டாரா? என்னது சின்னையா குளிச்சிட்டாரா? ஐயோ பூஜை பண்றாரா? என்னது இது? காலங்காத்தால இவங்களெல்லாம் கும்பிடுறீங்க? நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா சாமியை கும்பிடணும். நாம ஏதாவது ஆகணும்னா இவங்கள தானே கும்பிடணும். அம்மோய், இப்போ அவ்வளவு அர்ஜென்ட்டா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு 20 வருஷம் வாழலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்படி ஷாக் கொடுத்து கொன்னுடாத. நான் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ மண்டைய போடுவ. எப்படியும் மீடியாக்காரங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரதான் போறாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ என் பாட்டின்னு சொல்ல மாட்டேன். பாட்டின்னு சொல்லாத, பேத்தின்னு சொல்லு. கிறுக்கு பையன். கிறுக்கு எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கிறவங்கள கிறுக்கனாக்க போறேன். ஏய் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ராஜா ஏய் கொஞ்சம் அங்க பாரு, மச்சி வந்ததோ லைஃப் வந்துருச்சு. வாச்சலா வந்து உட்காரு. கையில என்னடா? அப்பள மச்சி, ஆனா தர மாட்டேன். நீ எனக்கு ஏத்துன்னு. பத்தாது. நீ என்னடா இவனுங்க கூட சீட் ஆடாம மொபைல்ல சீட் ஆடிட்டு இருக்க? அது ஓல்டு கேம்டா, இது நியூ. கஞ்ச பயலுக்கு அப்பதானே காசு ஏண்டா போகாது. மாப்ள, இன்னில இருந்து ஃபேமஸ் ஆக போறேன்னு சபதெல்லாம் விட்டியே. சரக்கு அடிச்சா சபதம் போடணும், மப்பு போனோம்னா மறந்துடணும். நைட் அடிச்ச பிராண்டே ஞாபகத்துல இல்ல, அப்புறம் எப்படி இது ஞாபகத்துக்கு இருக்கும்? கொஞ்சம் காட்டு. இது போங்கு 12 ஜோக்கர் வச்சிருக்கான். என்னடா ஒன் கார்டா எனக்கு தடம்படு. இற கலச்சு போடுறேன்டா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3. என்னடா இதெல்லாம்? எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, நம்ம மினிஸ்டர் மீட்டிங் போட்டிருக்காரு. ஆளுக்கு 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி. சங்கரா, உடனே நீ ஒண்ணு செய். நீ முதல்ல அவனுகிட்ட போய் 4 பீர் சில்லுன்னு வாங்கிட்டு வா. பிரியாணி நாம கரெக்ட் பண்ணுவோம். வாடா. இன்னைக்கு இந்த நாடு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு தலைவர் தான் காரணம். இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்குன்னா அதுக்கும் தலைவர் தான் காரணம். அடிமைகளா இருந்த விவசாயிகளை இன்னைக்கு அரசர்களாக்கி இருக்கோம். அனாதைகளா இருந்த தொழில்துறைக்கு அட்ரஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கலன்னா அதுக்கு காரணம் அரசாங்கம். ஒரு நல்ல அரசாட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மீண்டும் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ராவ் பகலா பார்க்காம உழைக்கிறதுனாலதான் ஏடா கிளம்பு. வேலையை பார்த்துட்டு கம்மின்னு போட. என்னடா இவன்? கவுன்சியா கால மிரிக்காதரான்னு சொன்னதுக்கு வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றான். அவன் சொல்றது பொய்யன்னு தெரிஞ்ச மானங்கட்ட மக்கள் எப்படி கை தட்டுறாங்க பாரு. இதெல்லாம் எப்படி விட்டா பத்தாது. குனிஞ்சு ஒரு கல் எதுக்கு மாம்சே? சொல்ற முதல்ல கல் அடே. இந்தா. சின்ன கல்லு இல்லடா, பெரிய கல்லு கல்லு. எனக்கு நீ கேட்ட சைஸ் தானே. மூலக்காரனா நீதான்டா மச்சி. இப்ப பாரு. பருப்பு நெருப்புடா. டேய் மச்சி, ஆகாஷ் மினிஸ்டரோட மண்டைய உடைச்சிட்டான்டா. ஏய் அவனுக்கு புரியணும். வாங்க. ஏன் இவ்வளவு லேட்? பிடிங்க. ஃபைட்டிங் கேமரா தானே? கரெக்ட்டா தெரியுதுனா? ரைட் லெஃப்ட் புடி. ஐயோ, தெரியாது. கணேஷ், சங்கரா, வாங்கடா குரூப் போட்டோ எடுக்கலாம். ஒண்ணும் இல்ல சார், சின்ன காயம்தான். டாக்டர், சின்ன காயமோ பெரிய காயமோ பிரச்சனை எதுவும் வந்துடாது. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். மெமரி லாஸ், கோமா அந்த மாதிரி எதுவும் ஆயிடாதே. டோன்ட் வரி சார், இந்த மருந்தை கம்ப்ளீட்டா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். யார் அவன்? எதிரணிக்காரனா நம்ம அணிக்காரனா யாருன்னு சொல்லு. அவன் எந்த அணியில சேர்ந்தவன் இல்லனே. அப்படின்னா எந்த கட்சிக்காரன்னு சொல்லு. ஒரு கட்சியில இது வரைக்கும் அவன் சேரவே இல்லனே. அப்போ என்ன அடிக்கிறதுக்காக யாராவது பணம் கொடுத்தாங்களா? அவனுக்கு பணம் எல்லாம் கொடுத்து யாரும் அனுப்பல. அவன் ஏதோனா அதானே ஏதோ என்னன்னு சொல்லி தொலை. அவன் பேப்பர்ல பேர் வர்றதுக்காக அடிச்சிருக்கானே. பேப்பர்ல பேர் வர்றதுக்காக என்ன அடிச்சானா? பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக என்ன மாதிரி ஒரு மந்திரி அடிச்சிருக்கானா? வண்டி ஆடுறா. அவனை இன்னைக்கு ஒரு வழி வாங்கனே. எங்கடா
எங்கடா எங்கடா எங்கடா அவன்? அதோ நான் என்கவுண்டர் பண்ணதா கேஸ மாத்திக்கிறேன், நீங்க போட்டு தள்ளுங்க சார். ஹலோ அம்மாடி, உடம்புல எங்க புல்லட் பட்டாலும் தப்பிக்க வாய்ப்பு, ஆனா இங்க பட்டா கன்ஃபார்ம் சுடுங்க. ஏய், ஆன் சுடுங்க, சுடுங்கடா. சீக்கிரம் சுடுங்க. ஏய், என்னடா பயங்கிறது உனக்கு இல்லையா? யாகராது இல்லையா அந்த வார்த்தை? ஏய், அவனை வெளியே விட தொடங்கடா. உட்காருங்க சார். இன்ஸ்பெக்டர் ஜலாம் பஞ்ச் சூப்பர், விக்க மட்டும் மாத்திருக்கலாம். சொல்லுங்க சார். இத பார்த்தல, ஏன்டா அப்படி பண்ண? லட்சியம் ஒத்த வரியில சொல்றேன், பேப்பர்ல பேர் வரணும், ஃபேமஸ் ஆகணும். பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள பாக்குறியா? கொல்லணும்னு தோணிருந்தா இதுக்கு கள்ளத்துக்கு அடிக்கிறேன், ஒரு பாம்பெல்ல போட்டிருப்பேன். ஏய், பாக்ஸர் செல்லம் ரிலாக்ஸ் சார். ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பரதேசி கள்ளத்துக்கு அடிச்சா நான் ஃபேமஸ் ஆக முடியாதுல்ல? உங்களை அடிச்சதுனால தானே மீடியா வந்து நிக்குது. ஏய், ஒரு மினிஸ்டரா இருக்கல நான் நினைச்சேனா உன்ன? ஒண்ணும் பண்ண முடியாது. என் மேல உங்க மூச்சு காத்து பட்டா கூட மக்கள் பொங்கி எழுந்துருவாங்க. அப்போ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? உன் உயிர் போனாலும் பரவாயில்லையா? பாக்ஸர் செல்லம் கேட்ச். டேய், 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 நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. அதுக்கான பதில் தான் இது. உனக்கு ஃபயர் பண்ண தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி கரெக்டா சுட்டுன? ஃபர்ஸ்ட் டைமா? உண்மையிலே பெரிய வீரடா இவன். டேய், உன்னை பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். நீ யாரு கூட சேர்ந்து வேலை செய்றியா? உன் கூட வேலை செய்யலாம். அண்ணே, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கட்டு போச்சா? இவனை போய் வேலை சேர்க்கறேன்னு சொல்றீங்க? இல்லடா, தெளிவா இருக்கிறதுனால தான் சொல்றேன். இன்னொரு தடவை யோசிங்கண்ணே. 10 தடவை யோசிக்கிறதுக்கு அவர் உன்ன மாதிரி முட்டாக்கோ இல்ல, மந்திரிடா. சரி, சம்பளம் எவ்வளவு? எவ்வளோ? ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்து டேக் ஹோம் 4 லட்சம். டேய், 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் 1 லட்சம் தாண்டல. வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்கு? சேலரிங்கிறது டேலண்ட்டுக்கு தான், எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்ல. இவனை போட்டு வருவார்னு பார்த்தா கூட்டு வராரு. அன்னைக்கு பாருங்க. டேய் மாமா, என்னடா? நீ ஒரே கல்லுல கபாலி படத்தோட பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டடா. இங்க காட்டு, காட்டு, காட்டு. இந்த பாரு, ஆகாஷ் அடிச்சா மந்திரிக்கு ஆப்பு. சூப்பரா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பேப்பர் கட்டிங் எடுத்து பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு ஊர்ல இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஓட்டுங்க. முக்கியமா அந்த பொண்ணு விட்டு முன்னாடி மறந்துடாதீங்க. ஓகே. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாம ஃளைட்லயே ஓட்டிர மச்சி. சூப்பர் மச்சி. உலக ஃபேமஸ் ஆக போற. என்னடா இதெல்லாம்? நியூஸ்ல வரணும்னா நியூசன்ஸ் பண்ணி தானே ஆகணும். எதுக்குடா இதெல்லாம்? ஸ்டோரி இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, கிளைமேக்ஸ்ல எல்லாம் புரிஞ்சிடும். வாங்கடா. டேய்,